பைபிள் சொல்கிறது. சங்கீதம் 55:22 சொல்கிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் பாரங்களும் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே பளுவாக இருந்து நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி உங்களை கூனி குறுகச் செய்யும். வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 18 ஆண்டுகளாக கூனியாக ஒரு பெண் இருந்தார். அவள் ஆண்டவருடைய ஆலயத்தில தான், ஜெபக்கூட்டத்தில தான் இருந்தா. ஆனால் அவள் 18 வருடம் அவள் கூனியாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தானா. இன்னைக்கும் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவரே நீர் என்ன குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த உலகத்தில் எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்பிக்கைக்கு பதிலாக என்ன செய்ய போறேனே தெரியலன்னு தான் அநேகர் வீட்டுக்கு போறோம். எப்படித்தான் வாழ போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு தான் நம்ம ஜெபக்கூட்டத்திலிருந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், 18 வருடம் கூனியாயிருந்த அந்த பெண்ணை இயேசு தொட்டார். ஆண்டவர் தொட்ட பொழுது அவளுக்குள்ளிருந்து தீமை விலகியது. அவள் நிமிர்ந்தாள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், சோகத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், எதிர்மறையான சிந்தனையின் ஆவிகள், எதுவும் நடக்காது என்று நம்பிக்கையின்மையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரை விட்டு வெளியேறும்படி தேவ வல்லமை உங்களுக்குள் வெளிப்படுகிற நேரம். வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவருடைய அக்கினி உங்கள் மீது இறங்கி வருகிற நேரம். பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, விடுதலை தருகிற அக்கினி, அக்கினியான ஆவியானவர், அக்கினியே, தேவ அக்கினியே எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் குரலை உயர்த்தி கூப்பிடும் பொழுது தேவ வல்லமை நம்மீது இறங்கி வருகிற நேரம் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். வியாதி வருத்தங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். சந்தோஷத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். தடைகள் மாறுவதாக. எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் விடுதலை உண்டு. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். ஆமென். நோய்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். நோய்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அற்புதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். எல்லா தடைகளும் எங்களை விட்டு அகல்கிறது. தேவ மாதாவின் பரிந்துரையினால் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். அருகில் இருக்கிறவர்களுக்கு கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.
நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே நீங்க எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க இந்திய ஆணை இல்லத்தில் மாதாவுடைய பரிந்துரையினால் அற்புதங்கள் 1000 நடக்கக்கூடிய அந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மறைந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 133 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 133 அதிகாரம். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்தனை இனியது, அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலை பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசீதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசன பகுதி சங்கீதம் திருப்பாடல் 133 அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை உள்ள இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை இனியது நன்று என்று இந்த சங்கீதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில நாம் உறவுகள், சகோதரர்கள் சகோதரி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என்ற இந்த உறவுகள் இல்லை என்றால் உலகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உறவு இல்லாத உலகத்தை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா என்றால் அது கண்டிப்பாக பாலைவனமாய்த்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்திலே உறவுகளே வேண்டாம், சொந்த பந்தமே வேண்டாம், எனக்கெல்லாம் யாருமே வேண்டாம், நான்லாம் தனியாவே வாழ போறேன் அப்படின்னு இன்னைக்கு நவீனமான இந்த உலக நம்ம பார்க்குற ஆராய்ச்சிகள், நம்ம பார்க்குற நிறைய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு அப்படின்னா, தனிமையா இருப்பது நல்லது, தனியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, தனியா இருந்தா எந்த விதமான எதுவும் கிடையாது, பொறுப்புமே கிடையாது, எப்ப வேணாலும் எந்திக்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு அநேகருடைய மனதிலே ஒரு விதமான எண்ணத்தை இந்த உலகத்திலே சாத்தான் கொடுத்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு இளம் தங்கையை சந்தித்தேன். அவருக்கு இளம் சொல்ல கூட 35 வயதுக்கு மேல ஆயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப 35 வயதுக்கு மேல ஆயிட்டு. அப்ப அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நீங்க தயவு செய்து என் பொண்ணுகிட்ட சொல்லுங்க, இந்த வருஷமாவது அவளை மேரேஜ் பண்ண சொல்லுங்க என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அந்த பொண்ணுகிட்ட போய், இந்த வருஷமாவது மேரேஜ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு உங்க அப்பா அம்மா சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு சொன்னா, எதுக்கு மேரேஜ் பண்ணணும், இப்ப நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன, எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, என்னைய எந்த விதமான சிறைக்குள்ளும் நான் இருப்பதற்கு விரும்பவில்லை, நான் இப்பமே ஹாப்பியா தான் இருக்கிறேன், நான் பேசாம உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நானா செலவழிச்சுக்கிறேன் என்று அவள் தன்னுடைய சில காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தாள். அப்ப பாருங்க, அவளுடைய மனதில் உள்ள என்ன ஓட்டம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு பார்த்து கொள்ள தெரியும், நாம் போய் எந்த ஒரு சிறையிருப்பிலையும் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வருவதற்கு எனக்கு மனம் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி
திருமணம் தனக்கு வேண்டாம் என்பதிலே இந்த ஒரு மனநிலையில் அவள் இருப்பதை உணர முடிந்தது. அப்ப இத மாதிரி ஒரு தங்கை தானா, ஒரு சகோதரன் தானா, இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் இதை நோக்கி பயணிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய அநேகருடைய மனநிலைமை என்ன அப்படின்னா, இது திருமண வாழ்க்கையில மட்டும் இல்ல, சிலரை பாருங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு இந்த உலகத்துல இந்த இணையதளத்தின் மூலம் சில நண்பர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நேருக்கு நேரா சக மனிதனோடு, பக்கத்து வீட்டாரோடு, நண்பர்களோடு, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஒரு 4 பேர் தெரிஞ்சு வாழ்வோம் அப்படின்லாம் மனித வாழ்க்கையில இன்னைக்கு ஒன்று கூடி வாழ்வதற்கு முடிவெடுக்கிறார்களான்னா இல்ல. ஏன்? எங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த மனித வாசனையே ஆகாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதோ வந்தமா பேசணுமா சிரிச்சமா போயிட்டே இருக்கணும் என்ற ஒரு மனநிலையில் இன்றைய வாழ்க்கை போகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புங்கள். என்னிடத்திலே ஒரு தாயார், ஒரு தகப்பன், 2 பேரும் ஆசிரியர்கள். அவருடைய மகன் வந்தார். அந்த மகன் BE முடிச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய மேரேஜுக்கான காரியம்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பையன் வந்திருக்கிறான். அவனுடைய மேரேஜை குறித்து ஜெபம் பண்ண தான் வந்தாங்க. அப்போ அந்த தம்பதிகள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பிரதர், நிறைய இப்போ வீடெலாம் கட்டியாச்சு, இவனுக்கு இன்னும் நாங்கள் இருக்க ஒரு வீடு, இவனுக்கு மேரேஜ் ஆனால் இவனுக்குன்னு தனியாக ஒரு வீடு, எல்லாமே கட்டிட்டோம், நல்லா எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அவங்க பேசி கொண்டு இருந்தாங்க. பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, மேரேஜுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம், ஆனால் என்ன செய்யனே தெரியல, எல்லாத்தையும் நாங்கள் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னோடனே அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு ஒரு அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ பெற்று தந்திருந்தா இதெல்லாம் தேவையா? என்னை எப்படி அனாதை மாதிரி நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், அங்கிள் பிரதர், என் ஃப்ரெண்டு வீட்டில் போன வாரம் மேரேஜ் நடந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் போயிருந்தோம், அவன் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். என்ன சொந்தக்காரங்க பாருங்க, பெரியம்மா, சித்தி, பெரியப்பா, அவங்க இவங்க, அத்தை, மாமா, ஐயோ போங்க, எடுத்து செய்யறதுக்கு எத்தனை பேர் தெரியுமா? அந்த குடும்பத்தை பார்த்த உடனே என்னையும் பார்த்தேன். அவன் பார்க்கறான், கம்பேர் பண்ணி பார்க்கறான். அந்த குடும்பம் நல்ல அவ்வளவு சொந்த பந்தங்கள்லாம் நிரம்பி இருக்குது. ஆனா எனக்கு மேரேஜ் தான் எங்க அப்பா அம்மாவும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் எனக்கு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்? இவங்க யாரையுமே எனக்கு சொல்லுங்க சொல்லி கொடுக்கவே இல்லை. சொந்த பந்தங்களை காமிச்சு கொடுக்க கூட இல்லை பிரதர். எல்லாம் இவங்க தான் செஞ்சாகணும், இல்லைன்னா கேட்டரிங்ல கொடுத்து எல்லாமே அவங்களோட கொடுத்தோம்னா சில இடத்துல சொல்றாங்களா, நாங்கள் இருக்கிறோம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுங்கள், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது போல அந்த தம்பி ரொம்ப வேகமா வேதனையோடு பேச ஆரம்பித்ததை நினைத்து பார்க்கிறேன். நான் ஒரு தங்கை சொன்னதையும் சொல்லிவிட்டேன், ஒரு தம்பி சொன்னதையும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உறவுகள் இல்லாத வாழ்க்கை ஒரு நாளும் உருப்படாது. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இது சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. ஏயா உறவுகளோட இருந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் நீங்க சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்ன செய்யாது? உருப்படாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க போகும் வேதனையை இப்பொழுதே எழுதி கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் இன்னைக்கு உள்ள தியானத்துக்குள் போவது எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது என்று நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பேப்பர் போடக்கூடிய ஒரு பையன், ஒரு தம்பி, அவர் எழுதின ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவர் டெய்லி தன்னுடைய படிக்கிற காலத்தில் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டுட்டு அவர் படிக்க போவார். அப்ப ஒரு வீட்டில் பேப்பர் போடும் பொழுது இவன் பேப்பர் போட வர்ற டைமுக்காகவே அங்க அந்த வீட்டினுடைய அந்த பெரியவர் காத்திருப்பார். அந்த பையன் பேப்பர் போட வந்த உடனே அவனுக்காக வெயிட் பண்ணி, அப்பா கொஞ்சம் உட்காருப்பா, என் கூட ஒரு காஃபி குடின்னு
அவர் பேசி காஃபி எல்லாம் கொடுத்து அவனோடு சில மணித்துளிகளை செலவிடுவாராம். இவனுக்கு ஒவ்வொரு நாளும் இதே நிலைமை தான் இருந்தது. ஒரு நாள் அவனுக்கே போர் அடிச்சுட்டான். என்னடா இது, டெய்லி நம்மளை இப்படி நிப்பாட்டி ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் பேசுறது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குதே, ஏன் இவர் வீட்டுக்குள்ள யாருமே இல்லையா, நம்மளை விட்டா வேற யாரும் இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் எண்ணம் இருந்திருக்கிறது அவனுக்குள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இவன் ஒரு 2-3 நாள் வரவில்லையாம். இந்த மனிதன் பெரியவர் இவனுக்காக காத்தே இருந்திருக்கிறார். அவன் 4வது நாள் வரும் பொழுது அவனுக்காக காத்திருந்து, எங்கப்பா போனேன், உனக்காக டெய்லி நான் காத்திருந்தேன் தெரியுமா என்று அவனோடு பேசிவிட்ட பொழுது இவன் அறியாமலே கேள்வி கேட்டானா, ஏங்க உங்களுக்கு யாரும் இல்லையா, வீட்டில் யார் இருக்கா? அவர் சொன்னாரா, என் மனைவி இறந்து போய்விட்டால், நான் தான் இருக்கிறேன், 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், 3 பேர் வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறாங்க, பையன் அபுதாபில வெளிநாட்டில் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. டெய்லி அவங்க எனக்காக ஃபோன் பண்ணுவாங்க, எப்பா இருக்கீங்களா, பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு போனை வச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை, நாம் பேசுறது கூட மனுஷன் இல்லப்பா. ஏன்பா, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வர நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க், அரசு பணியில் இருந்தேன், காலையில் நைட்டு எப்பவும் வேலை, நல்லா சம்பாதிச்சம்பா. அந்த ஊர்ல 5-6 வீடு கிடக்கு, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பேர் கூட தெரியாது. இப்ப 58-65 வயசு ஆகுதுப்பா. இப்ப பாரு, யார்ட்டையாவது போய் பேசனா பெருசு வேற வேலை இல்லையான்ட்டு போயிருதான்பா. என் வாழ்க்கையில் இப்ப சிந்தித்து பார்க்கிறேன், எல்லாம் இருக்கிறது, ஆனால் நான் இங்கே ஒரு போடப்பட்ட ஒரு மர மேஜையை போல கிடக்கிறேன். என் பிள்ளைகள் என்னிடத்தில் ஏதாவது பேசுவார்களா என்று எதிர்பார்க்கிறேன், என் மகன் என்னிடத்தில் ஏதாவது பேசுவாளா என்று எதிர்பார்க்கிறேன். யாரிடமிருந்தும் எனக்கு பதில் இல்லை. காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை, நான் கொடுக்கவில்லை, அதனால் அவரிடமிருந்து என்னால் எதிர்பார்க்க முடியவில்லை. கை தட்டுங்க பாப்போம். உங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு எனக்கு தெரியல. பிரதர் ஒழுங்கா போட்டிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். காது செல்லத்தில் கேட்காது, இந்த மாதிரி நேரத்தில் கேட்குதா உங்களுக்கு? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, கொடுக்கவில்லை, எதிர்பார்க்க முடியவில்லை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த உலகத்திலே உறவுகளை சம்பாதித்திருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். நீங்க எத்தனை கோடியை வேணாலும் சம்பாதிக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனை வீடுகளை வாங்கலாம், இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய காரியங்களை சாதிக்கலாம், ஆனால் இவை எதுவும் உங்கள் வாழ்க்கையின் உயிரோட்டமாய் மாறாது. உங்கள் வாழ்வின் உயிரோட்டம் என்னவென்றால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் மட்டுமே. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். உறவுகள் இல்லாமல் தனிமையிலே மனிதன் வாடுகிறான். உறவுகள் இல்லாமல் மனிதன் இந்த உலகத்திலே ஏதோ தன் வாழ்க்கையை நடைபெணமாக மாற்றிக் கொள்கிறான். நான் வேகமாக வாசித்த இந்த சங்கீதம் 133 1 முதல் 3 வரை உள்ள வசன பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே 4 காரியங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த ஒற்றுமை இன்பமானது, நன்மைக்குரியது. முதலாவது பாருங்கள், சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, நாம் ஒன்றாயிருப்பது நன்று, அது இனிமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஒற்றுமை என்பது ஏதோ ஒரு நாள் பயணிப்பதல்ல, வாழ்நாளெல்லாம் பயணிக்கக்கூடியது. மூன்றாவது, இந்த ஒற்றுமை என்பது செழிப்பை தருகிற எர்மோனின் மலைப்பனி என்று சொல்லுகிறது. ஒற்றுமை எங்கே இருக்கிறதோ அங்கே செழிப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, இந்த ஒற்றுமை எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அப்படியானால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும். உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படணும்.
சகோதரர்கள், சகோதரிகள், கணவன், மனைவி, உறவுகள் ஒவ்வொருவரும் ஒன்றாய் இருப்பதில்தான் கடவுளுடைய நன்மைத்தனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. குடும்பம் ஒன்றாய் இருப்பது நல்லது. குடும்பம் ஒன்னா இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு தெரியாது. நிறைய நேரங்கள்ல நிறைய மனிதர்கள் சொன்னது என்னது, எனக்கு இந்த ஃபேமிலியே வேண்டாங்க, இந்த குடும்பமே வேண்டாங்க, நான்லாம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிறேங்க அப்படின்லாம் ஓடினவங்க வாழ்க்கையை போய் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க காஷ்மீருக்கு போனாலும் சரி, நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாஸ்து பாருங்க. இந்த நாளிலே நீங்கள் தயவு செய்து கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி வாசியுங்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். யோவான் 10:30வது வசனம் வாசியுங்கள். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய திருச்சபை நமக்கு கடவுள் திரியேகத்துவம், பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதனாலதான் நீங்க வாசிங்க யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். 17-11வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 17:11வது வசனம் வாசிங்க. நான் தேவையான பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. என்ன சொல்றாரு? தூய தந்தையே, நாம ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். 21வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதுலயும் ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கடவுள் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. எப்படி இருக்கிறாரு? ஒன்னா இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி. இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரே மனம், ஒரே சிந்தனை, ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. பிரிவினையே கிடையாது, பிளவே கிடையாது, உடைவுதலே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன விரும்புறார்னா, நீங்க பிரிஞ்சு இருக்கிறது இல்ல. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உறவுகள் உடைந்து போவது உலகத்தின் அழிவு. உலகத்தின் அழிவு எங்க ஆரம்பிக்க தெரியுமா? அணுகுண்டு போடுறதுல இல்லைங்க. உலகம் அப்பவும் அழியாது. பிரைஸ் தி லார்ட். உலகம் அழியுது, உலகம் அழியுது, உலகம் அழியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா காலத்தை சொல்லிப்பான், பாட்டி காலத்தை சொல்லிப்பான், எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். உலக அழிவுங்கிறது என்ன தெரியுமாங்க? உறவுகளுடைய அழிவு தாங்க உலகத்தினோட அழிவு. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு என்னங்க இருக்க போகுது? நீங்களும் நானும் இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும், குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும், உறவுகள் ஒன்றா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உறவுகளை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் ஒரு பகுதியை காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர்ல மன்னிக்கவும் 4ஆம் அதிகாரம். சபை உரையாளர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 9ஆம் வசனம். தனி மனிதனாய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலை வருந்தத்தக்கதாகும், ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு சினிமா பாடல் பாடக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு அக்கா,
அவங்க இறந்து போன செய்தி உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபேமஸாக தமிழ் பாடல்கள் நிறைய பாடல்லாம் அவங்க பாடியிருக்கிறாங்க. ஹிந்தி பாடங்கள்லாம் பாடியிருப்பாங்க. எல்லாம் பாடின அந்த சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் படுத்து இருந்திருக்காங்க. படுத்திருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு சோர்வு, செல்லத்தில் அவங்க நமக்கே தெரியாமல் கிடினஸ் வரும். இப்படிப்பட்ட கிடினஸ் வந்த உடனே அவங்க கீழே விழுந்துருக்குறாங்க. விழும்பொழுது பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீப்பா இருந்திருக்கு. அந்த டீப்பால அடிபட்டுட்டாங்க, தலை அடிபட்டுட்டு, கண்ணாடி டீப்பால முட்டிட்டு தலையில முடிச்சு முட்டின உடனே பிளட் என்ன செஞ்சது, ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இது நடந்திருக்குது. ஆனால் இது வந்து போலீஸினுடைய அவங்களுடைய தகவல்ல சொல்லப்பட்டது. காலையில் வேலைக்காரி தங்கச்சி மட்டும் வந்திருக்கிறா, வந்து பார்த்துருக்கிறா, கதவு பூட்டி இருந்திருக்கு. அம்மா கதவை திறக்கவே இல்லை. முடிவில் பார்த்துருக்கா, தட்டி பார்த்துருக்கா, திறக்கல உடனே பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி காவல்துறையினர் வந்து கதவை உடைச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே ரத்தமெல்லாம் உறைஞ்சி அவர்கள் ஒவ்வொரு எல்லா கடைசி ரத்தம் பேருக்கு நினைக்கிறேன் இறந்து போயிட்டான். இவங்க சொன்ன தகவல் என்ன, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா சொல்லுங்க, ஏங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளும், கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களெல்லாம் நல்லா ஆக்குவாருங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆனா ஆசீர்வாதம் இருக்கணும், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எதுக்கு? நானே பொங்கி நானே தின்னுட்டு போறதுக்கா? சொல்லுங்க. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா நான் வர்றேன்னு சொன்ன உடனே தடால் புடலா எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் வந்து ஏமா கிளம்பட்டுமான்னு, ஏங்க உங்களுக்கு தாங்க செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட உட்காருங்க. அந்த அம்மா சொன்னது, எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு உங்க கூட தான் சாப்பிடலான்னு உட்கார்ந்துருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஏமா யாரும் இல்லையா? யாரும் இல்லப்பா. இந்த யாரும் இல்லை என்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை கூடுவதனால்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனத்தை உங்க கூட பேச சொல்லுகிறார். தயவு செய்து அனாதையா செத்துறாதீங்க. வாழ்க்கையில் அனாதையாக உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை அனாதைகளாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். உறவுகளை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள், உறவுகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அங்கேதான் கடவுள் இருக்கிறார். கை தட்டுங்கப்பா. அந்த அம்மா சொன்னாங்க, நான் இன்னைக்கு எல்லாம் வெரைட்டியா வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? நீங்க எல்லாம் இருந்து என் கூட சாப்பிடணும். இன்னைக்காவது நான் சாப்பிடுறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே இருக்குங்க, சாப்பிட முடியல. அல்லேலூயா. தனியா உட்கார்ந்து ஒரு டேபிள்ல சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. தனியா நீங்க அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடில பார்த்துட்டு ஓஹோ வெரி குட் சூப்பர் சொல்லுவீங்களா? எல்லாம் பீரோல இருக்கு, உடுத்ததுக்கே மனசு வராது உனக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னை ரசிக்கிறதுக்கு, உன்னை பாராட்டுறதுக்கு, உன்னுடைய எரிச்சலை கொட்டுறதுக்கு, கோபப்படுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு ஒரு 2 பேரையாவது வாழ்க்கையில சம்பாதித்து வைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க வாசித்த சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம் 9 இருந்து 10 வரை வாசிங்க. ஒரு மனிதன் தனிமையா இருந்தால் அவன் விழுந்தால் அவனை தூக்கிவிட ஒருத்தனும் வரமாட்டான். விழுந்தா ஒருத்தனும் வரமாட்டான். உன்னை விழுந்தா தூக்குறதுக்கு 2 பேர் வேணும்பா. சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய மகனே, மகளே, நீ விழுந்தால் உன்னை தூக்கி எடுக்க, நீ உன்னுடைய வாழ்க்கையில சோர்வுற்றால், நோயுற்றால், பலவீனமுற்றால் உன்னை தூக்கி எடுக்க சில பேரை கடவுள் உங்களுக்கு தர வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உறவுகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனிக்கிறீங்களாப்பா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 4:3 வாசிக்கிறேன். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். கை தட்டுங்க பாப்போம். அப்ப ஒற்றுமையா இருப்பது, ஒன்னா இருப்பது, சந்தோஷமா இருப்பது, சமாதானமா இருப்பது, நிம்மதியா இருப்பது, உறவுகளை வளர்த்துக் கொள்வது, உறவுகளெல்லாம் ஒன்றா இருக்கணும் என்றால்
அதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உறவுகளை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அக்கறை இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு என்ன இருக்கணும்? உன் சொந்த பந்தங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு என்ன இருக்கணும்? கணவன் மனைவி உறவை காப்பாற்ற என்ன வேணும்? கணவன் மனைவி சொல்லுங்க. கணவன் மனைவி உறவை காப்பாற்ற அக்கறை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பெற்றோர் பிள்ளைகள் உறவை காப்பாற்றிக் கொள்ள ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம் இல்லை என்றால் ஒரு உடைந்த உறவுகள், பிரியமானவர்களே, உடைந்து போன உறவுகள் ஒரு நாளும் ஒட்டவே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேகமாக இந்த நாளிலே பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க திறந்தீங்கன்னா நமக்கு தெரியும். தொடக்க நூல்ல ஆண்டவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சொல்லுங்க. என்ன கொடுத்தாரு? மனிதனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தாரு. நீங்க தொடக்க நூல் 2:14 எடுத்து வாசித்தீங்கன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். என்னது? ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க, பண்படுத்த ஆண்டவர் அவனுக்கு பொறுப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் முதல் மனிதன் அதை கெடுத்து விட்டான், அதை குலைத்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பிளவு பிரிவினை உண்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு குடும்பங்கள் சிதறி கிடக்கு, குடும்பங்கள் கண்ணீர்ல இருக்குது, குடும்பங்கள் பலவிதமான பிரச்சனையிலே சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பும். ஆமென். ஆமென். 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும். கட்டி எழுப்பும். பிரிந்து போன என் உறவுகளை இணைத்தருளும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நான் வேகமாக ஒரு 4 காரியங்களை உங்களிடத்திலே நான் இந்த நாளிலே தியானிக்கும்படி விரும்புகிறேன். உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, ஒற்றுமையை சரியாக நீங்கள் கவனித்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் 4 காரியத்தை இன்னைக்கு செய்திருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது வாசியுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். மூடன் தன் இருமாப்பிலே சண்டையை மூட்டுவான், பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? என் குடும்பத்துல இன்னைக்கு ஒற்றுமை இல்லைங்க, என் குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை பாதுகாக்கிறேன், குடும்பத்தை கட்டி எழுப்புறேன், குடும்பத்தை நான் என்ன செய்ய போறேன், சரி செய்ய போறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய நேரங்கள்ல நம்மளை அறியாமலே நம்முடைய குடும்பங்களை நாமளே என்ன செஞ்சிருந்தோம், அழித்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, இதனுடைய பழைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், மூடன் தன்னுடைய பெருமையினாலேயே சண்டையை மூட்டி விடுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, குடும்பங்கள்ல ஏன் இன்னைக்கு உடைதல், இன்னைக்கு ஏன் குடும்பம் எல்லாம் ஒன்னா இல்லாம போச்சு? குடும்பங்கள் சிதைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. என்னது? வாய் பெருமை. வாயில பெருமைக்கு பஞ்சமே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்றா இருப்பார்களாக என்று தேவன் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்னா இருக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிட்டு உடைஞ்சு போச்சு. பைபிள் சொல்லுகிறது, ஒன்றா இருக்க வேண்டிய குடும்பங்கள், ஒன்றா இருக்க வேண்டிய உறவுகள் சிதைந்து போவதற்கு காரணம் பெருமை. என்னது? நல்ல வாய்தார சொல்லுங்க. என்னது? பெருமை. நல்ல கையை சொல்லுங்க. என்னது? பெருமை. பெருமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்தார சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, பெருமையை மனிதன் எங்கெல்லாம் பேசி திரிறானோ அங்கெல்லாம் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது.
பாருங்க, கடவுளுடைய முதல் படைப்பு ஆதாம் ஏவாள், ஆண்டவருடைய உன்னதமான படைப்பு. ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைத்து நல்லதுன்னு கண்டு அவர்களை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவரை போல ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார மாதிரி மாறணும்? கடவுளை போல மாறணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம குடும்பங்கள் சிதைவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே பாருங்க, நிறைய வீட்டில் பெருமை பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு திருமண உறவுகள் உடைவதற்கு காரணம் என்ன? குடும்ப உறவுகள் சிதைவதற்கு காரணம் என்ன? நல்ல நட்புகள் உடைந்து போவதற்கு காரணம் என்ன? சில பேர் இல்ல, பல பேர் இந்த பெருமை பேசிக்கிட்டே தெரிவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், மேரேஜ் ஆன திருமணமான ஒவ்வொரு அக்காவிட்டையும் கேட்போம், சில சகோதரர் கேட்போம். பாருங்க, நீங்க உங்க குடும்ப பெருமையை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. எங்க அப்பா எப்படி தெரியுமா, எங்க அம்மா எப்படி தெரியுமா, என் தம்பி எப்படி தெரியுமா, என் தங்கச்சி எப்படி தெரியுமா, எங்க ஃபேமிலி லெவல் என்ன தெரியுமா? யார்கிட்ட சொல்லுங்க. நீ பேசவே மாட்டீங்களே, யார்கிட்ட பேசுறீங்க? ஏங்க யார்கிட்ட பேசுறீங்க? கணவர்கிட்ட பேசுறீங்க. சில கணவன் பாருங்க மனைவிட்ட பெரும் பேசுவோம், எங்க அம்மா மாதிரி உன்னால குழம்பு வைக்கவே முடியாது, எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க தங்கச்சி மாதிரி, உங்க அம்மாவை மாதிரி, உங்க அப்பாவை மாதிரி, உங்க அண்ணனை மாதிரி, உங்க தங்கச்சி மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கணவனை கொடுக்கல. சில பேர் பாருங்க, எங்க அண்ணனை மாதிரியே, எங்க தங்கச்சி மாதிரியே, என்னுடைய குடும்பத்தை மாதிரி இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற துணையை அவர் உண்டாக்கி கொடுத்துருக்கார். கை தட்டுங்க பாப்போம். உங்க அப்பாவை மாதிரி, உன் அண்ணனை மாதிரி, உன் தங்கச்சி மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணு திருமணம் முடிஞ்ச தங்கச்சி வீட்டில் வந்திருக்கா. என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற, என்ன ஏதாவது விசேஷமானு? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை அது வேற ஒன்றும் இல்லை அப்படி மூடி முடிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அப்பா வந்தார், பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஏயா 2 மாதம் கூட ஆகலை வந்துட்டா, கொஞ்சம் கூட இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் வீட்டில் வந்து 9 மணி தான் எந்திப்பா. வீட்டில் இருந்த பொண்ணு எத்தனை மணிக்கு எந்திப்பா? இன்னைக்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை நல்லா அப்படி வளர்த்துக்கோங்க, சந்தோஷமா அவளை, நல்லது, எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 9 மணிக்கு எந்திக்கிறா. இந்த 9 மணிக்கு எந்திக்கிறா. ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் மாமியார் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏய் என்னம்மா இது? சரி, ஒரு புதுமண கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 நாள், 1 வாரம், 2 வாரம்னா பரவாயில்ல, 2 மாதம் ஆயிட்டு. காலையில் ஒரு 6 மணிக்காவது கொஞ்சம் எந்திமா, பக்கத்தில் சர்ச் இருக்கு, பூசைக்கு போயிட்டு வரலாம். இந்த பொண்ணு வீட்டுக்காரருக்கு கூப்பிடுச்சான், நீ எங்கள் அப்பாவை மாதிரி இல்லை. ஏன்? எங்கள் அப்பா காலையிலே எழுந்திரிச்சு காப்பி போட்டு எங்கள் அம்மாவை எழுப்பி காப்பி குடி அப்படின்னு எங்கள் அப்பா என்ன செய்வார்? சொல்லுவார். எங்கள் அப்பாவை மாதிரி நீ இருப்பன்னு பார்த்தா நீ உங்க இப்படி இருக்கிற. கடைசியில் பாருங்க, இந்த பொண்ணு அந்த பையன் நல்லா எவ்வளோ பார்த்துருக்குறான், ஆனால் கடைசியில் பிரச்சனைகள். இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்களுக்கு புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல அப்பாவை பார்க்க கூடாது, மனைவி இருக்க வேண்டிய இடத்துல அம்மாவை பார்த்துக்கிட்டோம். எங்கள் அம்மாவை மாதிரியே நீ இருக்கணும். சில பேருக்கு வேலையே பாருங்க, எல்லாரும் கூடயும் ஒப்பிட்டு பார்க்கறதே வேலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சும்மா சொல்லுங்க வாய் திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சொந்த வீட்டில் உள்ள பெருமையை பேசுறதுக்கு பெருமையை பேசி தெரிஞ்சன்னா வீடு அழிஞ்சு போயிடும். வீட்டை அழிச்சிரு, நீயே அழிச்சிரு, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அவங்க பாருங்க பெருமையா பேசி 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 எல்லாம் பாருங்க, அவங்க பெருமை பேசுறது. நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நாங்க என்ன சாப்பிடுவோம் தெரியுமா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? குடிக்கிறது கஞ்சி, கோப்பளிக்கிறது பன்னீர்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. குடிக்கிறது என்னது? கூழு. பின்னால இருந்து சத்தம் வருது. ஏய் பழமொழி ஒழுங்கா சொல்லுப்பா. அல்லேலூயா. Hallelujah. குடிக்கிறது கூழு, ஆனா கொப்பளிக்கிறது பன்னீரா. அந்த மாதிரி என்ன பந்தாங்க, உங்க பந்தாவே உங்க குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேசுற வீண் பெருமையை உங்க கணவனுக்கும் மனைவிகள் நல்ல அந்யோன்யத்தை கெடுத்துரும், நல்ல உறவுகளை சிதைச்சிரும், நல்ல நட்புகளை உடைச்சிரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்க இந்த பெருமை பேசுறவங்ககிட்ட பாருங்க, ரொம்ப நாள் பழக முடியாது. முடியுமா? வந்த உடனே பெருமை பேசுவோம், உட்கார்ந்தா ஒன்று பெருமை பேசுவான், சட்டைக்கு ஒரு பெருமை பேசுவான், போட்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பெருமை பேசுவான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதான் நான் பிரதர்கிட்ட சொன்னேன், தப்பா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுங்க. சிலர் பாருங்க, பிரதர் மறக்காம நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணுமாங்க. 2 இட்லியை வச்சுக்கிட்டு 2.5 மணி நேரம் நம்மகிட்ட கதாகாலட்சம் நடத்துவாங்க. எங்க பாட்டி பாட்டு பாடும், பாட்டை கேட்கணுமா? 2 இட்லியை சாப்பிட்றதுக்கு பாட்டெலாம் கேட்க வேண்டியிருக்கப்பா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இவங்க உட்கார்ந்து நம்மளை சுத்தி உட்கார்ந்து எல்லா கால பெருமை என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பெருமை பேசுகிற உதடுகள் அறுக்கப்படும். பெருமை பேசுற வாயை ஆண்டவர் என்ன செய்வாராம்? உடனே நீங்க கேட்கலாம், பைபிள்ல அப்படிலாம் எழுதல தெரியுமா? நீங்க தீவிரவாதத்தை புகுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. வாசி பாப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிமா, குடும்பத்தை இன்னைக்கு நல்ல பாதுகாத்துக்கோ. சங்கீதம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிங்க, 2வது வசனம் படிங்க பாப்போம். ஒருவர் அடுத்திருப்பவரிடம். சரி, இப்ப 3வது வசனம் வந்திருப்பான். அது எழுதிக்கோனா 2, 3 எழுதிக்கோப்பா. தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவர் துண்டித்து விடுகிறார். பெருமை அடித்துக் கொள்ளும் நாவை அறுத்து விடுகிறார். 4வது உதட தான் பார்க்க சொன்னேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எழுது, நாவைய வெட்டி புள்ள அப்படிங்கிறார். எதை? பெருமை அடிக்கும் நாவை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அறுத்து விடுவார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயை நாக்க அருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு சாமி சொன்னாரு, ஒரு கண் இடலா இருந்தா கண்ணை பிடுங்கி, உன் கை இடலா இருந்தா வெட்டி எரி. அத மாதிரி நீங்க நாக்க அறுக்கணும். எதுக்கு அறுக்கணும்? பெருமை. கணவன்கிட்ட போட்டு பெருமை பேசி என்ன சாதிக்க போற? பெருமை பேச ஆரம்பிச்சோடனே கணவர் சட்டையை போட்டு வெளியே போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். மனைவி கணவனுக்கு இடையில பெருமை எதுக்கியா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பெருமை எதுக்கு? வீண் பெருமையை ஆண்டவர் அருவருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பெருமை நம்முடைய குடும்பத்தில் என்ன கொண்டு வரும்னா, பிரியமானவர்களே, பிளவுகளை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். எதை உண்டாக்கும்? பிளவுகளை. சத்தமா சொல்லுங்க, எதை உண்டாக்கும்? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிளவுகள் உண்டாகி இருக்கிறது, பிரிவினைகள் உண்டாகி இருக்கிறது, ஒற்றுமை சிதைந்து போனதுக்கு காரணம் நமக்குள் இருக்கிற பெருமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, காயின் ஆபேல் பலி செலுத்த போனாங்களா? காணிக்கை தானங்க போட போனாங்க. ஆண்டவர் யாருடைய காணிக்கை எடுத்துக்கிட்டாரு? ஆபேலுடைய காணிக்கை எடுத்துட்டாரு. காயின் என்ன பண்ணிருக்கணும்? அவன் நினைச்சு பார்க்கறான், நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு, அவன் யாரு? இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம குடும்பத்தில் பாருங்க, ஒருத்தரை கம்பேர் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நேரங்கள்ல காயின் ஆபேலை போல, எத்தனையோ நேரங்களை பாருங்க, இந்த சவுலும் தாவீதுடைய வாழ்க்கையை லேசா சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு சில பெண்கள் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவ்வளவுதாங்க. சவுலோட இருதயம் என்ன ஆயிட்டு? என் பெருமை யாருக்கு போயிட்டு? தாவீதுக்கு போயிட்டு. இனிமே எல்லாம் தாவீதை பத்தி தான் பேசுவான், அவனாவே நினைச்சுக்கிறான். இங்க இருக்கிற நீங்க என்ன பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள், மருமகளை பாராட்டினா பிடிக்காத மாமியார் இங்க உட்கார்ந்துருக்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனும் மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு, சொல்லுங்க, மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு.
நல்ல பேர பிள்ளைகளை எடுத்து கொஞ்சி குழாவி சந்தோஷமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, எங்க மாமியாருக்கு ஒரு வேலை என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் மகனை பார்த்து என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. யார்கிட்ட சிரிச்சான்? வாண்டியா சிரிப்பான்? சொல்லுமா, கிளவியெல்லாம் கவனமா இருக்கு. ஒரே சிரிப்பா இருக்கு. அதுல ஒரு சில கிளவிகள் போயிடாது. அந்த பொண்ணு சொல்றா, நாங்க சிரிக்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கதவு பூட்டினா ஒண்ணு சொல்லும், எப்பவும் கதவு பூட்டியதா இருக்குமா? வேண்டாம், வாழ வேண்டியவள வாழ விடு. மாமியார போறவள கவனமா இருக்கணும். சும்மா என்ன நல்ல கதை இது. அவனை போட்டு தொந்தரவு படுத்தி விட்டு அப்புறம் பார்த்தோம், குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியங்கள்ல ஒருத்தர் என்ன செய்யுங்க, நீங்களே பாராட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திலே தற்பெருமை பேசிகளாக இருக்காதீங்க. தற்பெருமை பேசி திரிகிறவர்கள் இந்த உலகத்தை அழிக்கிறார்கள், அழிவின் பாதையிலே நடத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 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 அதனால தாங்க பைபிள் சொல்கிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வாசிங்களேன். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 20:7. மனுஷன் எப்படிலாம் பெருமை பேசலாம் வாசிங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கிறார்கள். எதுல பெருமை கொள்றாங்க? சிலர் தேர்ப்படை, சிலர் குதிரைப்படை. அன்னைக்கு அவன் வசதிக்கு தகுந்தபடி அவன் பெருமை அடிச்சிருக்கான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பாருங்க, ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு எல்லாத்துக்கும் பெருமை. ஒரு கார் வாங்கிடக்கூடாது, ஒரு பைக் வாங்கிடக்கூடாது, ஒரு பொருள் வாங்கிடக்கூடாது, பெருமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெருமை பேசி திரிகிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது. எப்படி பெருமை அடிக்கி வாசிங்க. சங்கீதம் 49:6, திருப்பாடல் 49:6 எழுதி கொள்ளுங்கள். 49ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவரோ, தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஒரு கூட்டம் எதுல பெருமை அடிக்குது? தங்கள் தேர்களையும் ரதங்களையும் குறித்து பெருமை அடிக்குது. இன்னொரு கூட்டம் தங்களுடைய செல்வத்தை வைத்து என்ன செய்யுது? பெருமை பாராட்டுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல யாரா இருக்கீங்கன்னு கொஞ்சம் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வசதி, வாய்ப்பு, படிப்பு, அந்தஸ்து, திறமை, அழகு இதெல்லாம் வச்சு பெருமை அடிச்சீங்கன்னா உங்க குடும்பம் நிலைச்சு நிக்காது. பிரைஸ் தி லார்ட். குடும்பம் நிலைக்குமா? சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு தம்பி வந்து சொல்றான், ரொம்ப மனவேதனையோட சொல்றான். இப்போ என் மனைவி சொல்றா, நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம். நல்ல பயம் உண்மையிலே. ஏன்னா அவன் பொறுத்துட்டு கேட்டு வந்திருக்கான் பத்திலா. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், என் மனைவி என்னை பார்த்து என்னைய கடுப்பேத்தணும்னு சொல்றா. நீ எல்லாம் எனக்கு பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. என் லெவல் என்ன, உன் லெவலு என்ன? எங்கெங்க போய் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு மைண்ட் இருக்குதா அப்படிங்க கேட்டு பாருங்க. எங்க போய்ங்க நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? தங்கச்சி, நீ எங்க போய் போட்டி போட்டுட்டு இருக்க? உன் வாழ்க்கையை நீ இழந்தால் ஒரு நாள் நீ தனியா நிப்ப, இந்த உலகமே நிக்காது உங்ககிட்ட. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, என் தம்பி இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இவர் இருக்கிறான், எல்லாம் சகோதரனுக்கும் சேர்த்துதான். ஒரு நாள் பாரு, சொல்லுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருப்பாங்களா? சும்மா சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. நீ மட்டும்தான் இருப்ப. எனக்கு ஒரு சகோதரி என்ன, அவங்க தெர்மல்ல ஈயா இருந்தவங்க, இப்ப இல்லை அவங்க. ஒரு நாள் நான் அவங்கள ஒரு நண்பர் சொன்னாரு, பிரதர் சேசையா பிரதர் சொன்னாரு, ஜெபிக்க போன ஒரு நபருக்கு வாங்கன்னு. நாங்கள் அவருக்காக ஜெபிக்கும்படி போனோம்னா அந்த வீடு,
குவார்டர்ஸில் அவங்க கொடுத்துருந்த வீடு. வாசலுக்குள்ள ஏறுறாங்க, கப் அடிக்குங்க, கப் அடிக்கு, அவ்வளவு வாடை. என்னையான்னு இல்லை, உள்ளே போவோம் அப்புறம் பேசுவோம். உள்ளே போய் பார்த்தா ஒருத்தரும் கிடையாது, 2 போய் கிடக்கு. அவர் தான் போய் லைட்டை போட்டார். பார்த்தா ஒரு சகோதரி, அவங்க பெரிய போஸ்டிங்கில் அப்படின்னு என்னமெல்லாம் பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்குறாங்க. என்னம்மா சிவியராக ஒரு நாள் டாய்லெட் போயிட்டு வந்தாங்க, கீழே விழுந்தாங்க, எலும்பு முறிஞ்சு போச்சு. அவங்க ஃபேமிலிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து பார்த்தாங்க, அப்புறம் எல்லோரும் போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சம்பளம் நிறைய வருது, எல்லாம் வருது, போனோம்னா பக்கத்தில் போகமில்ல, உடம்பெல்லாம் புண்ணாகி புழுத்து. நாங்கள் கேட்டேன், ஏயா இவங்களுக்கு யாரும் இல்லையா? இவங்க வேலையில் ஜாயின் பண்ண புதுசு, இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு, கணவர். அப்போ அவர் சொன்னார், இல்லை கொஞ்சம் நீ லீவ் போட்டுலாம் இருக்கு, சில 2 பேர் கணவன் மனைவி கொஞ்சம் பிள்ளைங்க வேணும் அப்படிங்கிறதுல. கடைசியில் இந்த அம்மா சொன்னா, எனக்கு பிள்ளைலாம் இப்போ பெற்றுக்கிட முடியாது, நான் இப்போம்லாம் என்ன செய்ய மாட்டேன், லீவெலாம் போட்டு இருக்க மாட்டேன், ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச்சு முடிவென்ன. இந்த கணவர் ரொம்ப எதிர்பார்த்துக்கார், 3 ஆண்டு ஒரு பிள்ளைய பத்துக்கோப்பா, ஒரு பிள்ளைய பத்துக்கோப்பா. இந்த மனுஷன் பார்த்தான், இதுக்கு மேலே இவளோட வாழ அப்படின்னு. கடைசியில் சண்டை, பிரிவினை, டைவர்ஸ். இந்த அம்மாவும் பிரிஞ்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறோம்ட்டு தனியாக வந்துட்டு. இவங்க பேரண்ட்ஸும் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா டியூன் பண்ணி வச்சுட்டாங்க, இதுவே இருந்துட்டு. கடைசியில் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, இது தனியாகவே வாழ்ந்து கடைசியில் ஆளே இல்லாமல் அநாத பணமாக செத்து போச்சு. கவனிக்கிங்களா? சும்மா வீட்டிலலாம் வீராப்பு காமிக்காத, வீட்டிலலாம் பெருமை பேசிக்கிட்டு தெரியாத. எங்கள் லெவல் என்ன, எங்களை மதுரையில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்க, அமெரிக்காவில் கேட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனே பார்க்கல நம்மளெல்லாம். என்ன குசும்பு, உங்களை யாராவது பார்த்தாங்களா? வீட்டம்மா, அந்த அம்மா இல்லைன்னா உன்னை யாரையா பார்க்க போற? ஏதோ ஆண்டவர் தெய்வீகத்தனமாக போட்டார் உனக்கு எனக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீண் பெருமை என்ன செய்யக்கூடாது, வீட்டில் பேசாத, அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆகாது. ஒரு நாள் நாரி போயிரும் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் நல்லா கவனிக்கணும். என்ன? நீதிமொழிகள் 27:1. இந்த பெருமையை விட்டுட்டு கீழே வா. நீதிமொழி 27:1 என்ன சொல்லுது? இன்று நடக்க போவதே உனக்கு தெரியாது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, இன்னைக்கு நடக்க போறதே உனக்கு தெரியாது. இன்னைக்கு நடக்க போறதே சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கும், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீ பாரு நடக்கிற விபத்தெல்லாம் பாரு. நாகர்கோயில இருந்து 6 பேர், எத்தனை பேர் இனோவா ஏதோ ஒரு கார்ல வந்திருக்கிறாங்க. என்ன சந்தோஷத்தோட வந்திருப்பாங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாங்குநேரி ரோட்ல நடந்த விபத்து பாரு, எல்லாத்துலயும் வந்துருந்துச்சு. அவங்க சந்தோஷமா அவங்க ட்ராக்ல தாங்க வந்திருக்காங்க. ஆனா எய்தால வேற ஒரு ட்ராக்ல போனவன் இருந்த அந்த இதெல்லாம் அடிச்சு உடைச்சி சைடில் வந்து இந்த காரில் வந்து 6 பேர் அவுட்டுங்க. ஒரே வீட்டில் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற யாருக்காவது என்ன கேரண்டி இருக்கா? உட்கார்ந்துருக்க சேர் எப்போ உடையும்னு தெரியாது. பத்திரமா உட்காந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குமே கேரண்டி இல்லை. எதுக்குங்க உனக்கு பெருமை? நாங்க யார் தெரியுமா, எங்க லெவல் என்ன தெரியுமா, எங்களை பத்தி அங்க கேட்டு பாருங்க, இங்க கேட்டு பாருங்க. உன்னையே கேட்டாலே உனக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தயவு செய்து உங்கள் வீண் பெருமையை விட்டுட்டு எங்க பண்ணுமா, ஏதாவது ஆண்டு சொல்ல இன்று நடக்கிறதே உனக்கு தெரியாது, நாளை நடக்கிறத பத்தி அறிந்தவன் போல் பெருமையாக ஏன்பா அந்த புனாதிக்கிட்ட அலையிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுமா? என்ன பண்ணணும்? இயேசுவ மாதிரி மாறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா, உங்க வீடு நல்லா இருக்குன்னா, முதலாவது நீங்கள் வீண் பெருமையை பேசுவதை விட்டுவிட்டு
தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாருங்கள். கை தட்டுங்க பாப்போம். நான் பிரதர்ட்ட நேற்று வரும் பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். பிரதர், குடும்பத்திற்கு திறமைசாலிகள் தேவையா, பொறுமைசாலிகள் தேவையா கேட்டேன் பிரதர். நேற்று உண்மையிலே இந்த டாபிக்காக தான் ஆண்டவர் நேத்தே பேச வச்சுட்டாரு. நீங்க பிரதர்ட்ட கேட்டேன், பிரதர் பொறுமைசாலி தேவையா, திறமைசாலி தேவையா? பிரைஸ் தி லார்ட். இந்த சில வீட்டில் அம்மா சாம்பார் வீட்டில் வந்துருப்பான்ல, கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும் பாருங்க, சாப்பாடு வைப்பான். சாப்பாடு வச்சிருக்கப்பா, டேய் என்ன குழம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா. இந்த கேட்கும்போது நம்ம சாப்பிடும்போது பத்திரமா சாப்பிடணும். செல்லத்தில் மனைவி வச்சுட்டு கேட்பா, ஏனுங்க நல்லா இருக்கா குழம்பு, அப்பமே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சொல்லுங்க, இன்னைக்கு வம்ப எழுக்கிறதுக்குன்னே வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அம்மாட்ட, ஏம்மா குழம்பு வச்ச கைக்கு மோதிரம் போடணும்னா மோதிரம் போடணும்டா போடணும். இப்போ வந்தவளுக்கு வச்சதெல்லாம் மோதிரம் போடணுமா? ஏன்னா அவள் ஊற்றும் போதே தெரியும், ஊற்றும் போதே ஊத்துறது ஏக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ரெண்டுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ண தெரியுமா? பேசாம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். என்ன நல்லா இருக்கா முன்னு கூட சொல்லிடக்கூடாது, செய்யாம இருக்கணும்யா. பிரைஸ் தி லார்ட். கையவர் சொல்லுங்க அல்லேலூயா. செல்லது நல்லா கவனிங்க. பொறுமை தான் தேவை. எது தேவை? பொறுமை. வீட்டுக்கு திறமைசாலிகள் தேவை. திறமைசாலி எல்லாம் வேலை செய்யற இடத்துல திறமையா இருக்கு. வீட்டில் என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி, நான் தான் சொன்னேன், மனைவி பேசுறத காது திறந்திருக்கணும், ஆனா கேட்காம இருக்கணும். நல்ல குடும்ப தலைவனுக்கு அழகு எது தெரியுமா? மனைவி என்னங்க தெரியுமாங்க, நீ சொல்லுமா, யார் பத்த புள்ளியோ சொல்லு, நல்ல சொல்லு, புரிஞ்சுதா? சூப்பரா புரிஞ்சுது. என்ன சொன்ன தெரியல. அப்படின்னா தான் வீடு ஓடும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்க, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு வாழன்னா உங்களுக்கு என்ன தேவை? திறமையா பொறுமையா? சொல்லுங்க. பொறுமை. உங்க வீட்டில் வந்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? வார்டன் மாதிரி நடக்கக்கூடாது. உங்க வீட்டில் வந்துட்டு நீங்க அப்படியா இப்படியா கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு தேவை என்னன்னா தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக வந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை இயேசு கொண்டு வந்தார். எப்படிங்க? தாழ்மையின் ரூபமாக மாறினார். ஆமென். இயேசு எப்படி மாறினாரு? தாழ்ச்சியின் ரூபம் அவர்தான். அடிமை நிலைக்கு வந்துட்டாரு. மனிதனை மீட்க, கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில உறவு உண்டாகணும்னா அங்கே கடவுள் எப்படி வந்துட்டாரு? உன் காலை கழுவுறம்பா, கை தட்டு. காலை கழுவுறேன். உன் காலை பிடிச்சுக்கிட்டாரியா, உன் காலை கழுவுனாரியா கடவுள். நீ உன் கணவனுடைய ஒரு சின்ன உன் கணவனுக்காக உன் மனைவிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல என்னம்மா பிரச்சனை? உன் பிள்ளைகளுக்காக நீ விட்டு கொடுத்து போறதுல என்னம்மா பிரச்சனை? உன் சகோதர சகோதரிகளுக்காக நீ விட்டு கொடுத்து போறதுல என்ன பிரச்சனை? எல்லாம் நம்ம பெருமையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசுவோம், சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா சொன்னவங்க எல்லாருமே, இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய எல்லாரையும் நான் கவனிக்கிறேன், அதுக்கு காலம் இல்லை. இருக்கா? ஒன்று செத்து போயிருந்தாங்க, இல்லைன்னா அந்த உறவு திரும்ப எங்கேயுமே சேர முடியாதபடி முடிஞ்சு போயிருது. நீங்க இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, நீங்க எத்தனை நண்பர்களோடு பழகினீர்கள், எத்தனை பெரிய உறவு வட்டத்தில் இருந்தீர்கள். இப்போ உங்க உறவு வட்டம் பெரிதா இருக்கிறதா, சுருங்கி இருக்கிறதா? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? உங்க பணம் கூடிட்டு
உங்கள் வசதி கூடிட்டு, நான் சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த நாகர்கோவில் பகுதியில் ஒரு பங்கில் போய் நற்செய்தி கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டை கொண்டு போய் காமிச்சாங்க. மேலே 6 ரூம், இந்த சைடில் 6 ரூம். அப்போ கீழே எப்படி கட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த அப்பா அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை கட்டினேன். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைங்க ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. என் குடும்பம் எல்லாம் ஒடுங்கி போச்சுப்பா, என் குடும்பம் சுருங்கி போச்சு. நீ ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? மீண்டும் என் குடும்பத்தை ஆண்டவரே கட்டி எழுப்பும். கை தட்டுங்கப்பா. ஒருவேளை சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பம் ஒருவேளை உடைஞ்சு போயிருந்தனா, பிரிஞ்சு போயிருந்தனா, ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு சில காரியங்களால உங்க சொந்த பந்தங்கள் விலகி இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் உங்க ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்கி வாங்க. பிரைஸ் தி லார்ட். உன் மகனுக்காக ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வா. உன் மகளுக்காக ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வா. உன் கணவனுக்காக ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வா. உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனைவிக்காக ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வா. உன் நண்பனுக்காக, உன் சகோதரனுக்காக, உங்களுடைய எந்த இடத்துல இருந்தீங்களோ அங்கே நீங்கள் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வாங்குங்க. இயேசுடைய மனநிலைமை எப்படி தெரியுமா? அன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா? நான் நினைக்கிற மாதிரி மற்றவங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்துருங்க. எப்படி இருக்கணும் எல்லாரும்? நான் நினைக்கிற மாதிரி அவ இருக்கணும். என்னைக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இதுதான் உறவை உடைக்கும் ஆயுதம். நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்க முடியுமா? நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்க முடியுமா? நான் நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாருங்க, நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் கணவன் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி. நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கீங்களே, நீங்க என்னைக்காவது கேட்டு பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க உங்க கையில இருக்க ரிமோட்டா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அவர்களுக்கும் கடவுள் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க எடுக்கக்கூடிய மனநிலைமையை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்கும் என்ன இருக்குது? ஒரு சுய சித்தம் அவங்களுக்கும் இருக்குங்க. அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெருமை பேசுவதை விட்டுவிட்டு தாழ்ச்சியோடு இருங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். மாதா சூசேப்பர். ஆமென். மாதாவும் சூசேப்பர் இருக்காங்க. மாதாவுக்கு சூசேப்பர் லேசா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி லேசா யோசித்து பாருங்க. மாதாவுக்கு சூசேப்பர் கடையில் ஏதாவது பெருமை இருந்திருக்குமா? சொல்லுங்க, பெருமை இருந்திருக்குமா? சத்தமா சொல்லுங்க, பெருமை இருந்திருக்குமா? சொல்லுங்கம்மா, இருந்திருக்குமா? மாதாவுக்கு சூசேப்பரத்துல பெருமை இருந்திருக்குமா? எதுவுமே இல்லையே. தாழ்ச்சி. சூசேப்பர் தாழ்ச்சியோடு இருக்கிறார், மாதா தாழ்ச்சியோடு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வளர இயேசு எப்படி இருக்காரு? சொல்லுங்க, தாழ்ச்சியோடு இருக்கிறாரு. அதான் பைபிள் சொல்லுது, அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க உறவுகள்ல உங்களை தாழ்த்திருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக உறவுகள் நல்லா இருக்கணும்னா, ஒற்றுமை சீர்குலையாம இருக்கணும்னா, நான் என்னை தாழ்த்துவதே ஒற்றுமையை உருவாக்கும் முதல் அடித்தளம். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் மனைவிக்காக நான் விட்டு கொடுத்தேங்க, அது வந்து கோலத்தனம் கிடையாது. என் கணவனுக்காக நான் விட்டு கொடுத்தேன், அது கோலத்தனமே கிடையாது. அது கடவுளுடைய வரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஒரு பல்லவியை பாடப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை காத்த தெய்வம், எங்களை கைவிடாத தெய்வம், ஒவ்வொரு நாளும் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்கு பிரியமாய் வாழும்படி ஆண்டவரே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும். கண்களை மூடி சொல்லுங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பெற்றோரை ஆசீர்வதிங்க,
என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் உறவுகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாது நன்றி சொல்வோம். பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாது நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் காத்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் நடத்தினே நன்றி. எபினேசரே எபினேசரே என் இறைவா. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு எங்க குடும்பத்தை எல்லா தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஏசு ஆண்டவரே, இதோ வீண் பெருமையினால் சிதைந்து போன ஒவ்வொரு குடும்பங்களையும் மீண்டும் உருவாக்கி தாரும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு இடையிலே எங்கெல்லாம் பிளவுகள் இருக்கிறதோ, பிரிவினைகள் இருக்கிறதோ, அதெல்லாம் மாறும்படி ஜெபிக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏசு ஆண்டவரே, என் குடும்பத்திலே என்னுடைய உறவுகளிலே பிளவுகள் பிரிவினைகள் ஏற்பட வீண் பெருமையை எனக்குள் நான் செயல்படுத்தி இருந்தால் என்னை மன்னியும். ஆமென். பிரியமானவர்களே, 2வது, உங்க வீடு உங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா அப்படின்னா நீங்கள் தயவு செய்து 2வது வாசியுங்கள். நீதிமொழி 17:9. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறார், குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவன் நட்பை முறிப்பான். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நட்பு எங்க உடையுது மறந்துடக்கூடாது. லேட்டா வந்தவங்களுக்கு சேர்ந்து சொல்லிடுறேன். ஒரு உறவு ஒற்றுமையா இருக்கிறது தான் கடவுள் விரும்புறார். ஆமென். உனக்கு சொந்தம் வேணும், பந்தம் வேணும், அப்படின்னா நீ வாழ்க்கையில வாழ்றதுக்கு அர்த்தமே இருக்குது. முதல்ல உறவுகள் எப்பொழுது உடைகிறது என்றால், எப்ப உடையுது? சொந்த பந்தத்துல உட்கார்ந்துட்டு பெருமை பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 2வது, சிலருக்கு வேலையே பொழப்ப என்ன அப்படி சொல்லுங்க அப்படின்னா பிறருடைய குற்றங்களை கிண்டி கிளறுவது. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் சிலருக்கு பாருங்க, சில பேருடைய பொழப்பு என்ன, குடும்பம் நாசமா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன காரணம்? பழைய திரும்ப திரும்ப பேசுவது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா இல்லாம போணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 17:9. குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவன் நட்பை முறிப்பான். குற்றத்தை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். இங்க தப்பு பண்ணாதவங்களாம் கை தூக்குங்க. நான் தப்பே பண்ணலங்க, நான் புனிதருங்க அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்களா? எல்லாம் அறவே காடுதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செஞ்ச எல்லா காரியமும் ஆண்டவருக்கு நினைச்சல வெளியே காமிக்கல. காமிச்சாருன்னா நம்மளை எல்லாரும் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்களா? காலு கீழே போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, வீட்டில் குடும்பத்தில் இங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் என் கணவருடைய குற்றத்தை ஒரு குறைய நான் இதுவரை யார்ட்டையுமே சொன்னதில்லைங்க. கை தூங்க பாப்போம். ஒரு அக்கா இன்னைக்கு உனக்காக வந்து மழை பெய்யட்டும் பெய்யுமா? அது எப்படி பெய்யும்? என் மனைவியோட குற்றத்தை நான் இதுவரை யார்ட்டையும் சொன்னது இல்லைங்க. என் பிள்ளைகளுடைய குற்றத்தை தவறுகளை நான் யார்ட்டையுமே சொன்னது இல்லைங்க. யார்கிட்ட சொல்றதுன்னு எந்திக்கும் போதே அதான சொல்றது. உன்னை பத்தி எனக்கு தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
பைபிள் சொல்கிறது உறவுகள் முறிவதற்கான காரணம் என்ன, உறவுகள் அழிவதற்கான காரணம் என்னன்னா தவறுகளை திரும்ப திரும்ப வீட்டில் என்ன செய்யறது, பேசுறது. சாதாரண பாருங்க, ஒரு கணவன் மனைவி உறவு முறியறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்க சாதாரண உங்க கணவரை உங்க மனைவியை நீங்க உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் உறவை உங்கள் சொந்த திருமண வாழ்க்கையை பாதிக்கும்படி நடந்து கொள்கிறீர்கள். எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு பழைய ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. இருக்கா என்ன இல்லையா? உனக்கு எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பழைய காலம். என்ன பார்த்தா திருட்டு பையனாலாம் முல்ல மாதிரி முடிச்சரிக்கி நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அதே பாணியில இருந்துன்னு வச்சுக்கோ, நீ என்ன நெருங்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், எல்லாரும் லவ் பண்ணியிருப்பான், எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்திருப்பான். சும்மா பாருங்க பழசையே பேசுறது. சில பையன்லாம் இருக்கான் பாருங்க, நல்ல பையன், விவரமே எல்லாம் பையன் இருப்பான். ஆனால் அந்த பையன் ஏதோ சின்ன ஒரு காரியம் செஞ்சிருவான். சில பொண்ணுங்க சின்ன விளையாட்டுத்தனமா சில காரியங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட பேசிடுவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க பாருங்க, ஒரு பொண்ணுலாம் சொன்னா நான் அவனை கூட்டிட்டு ஓடினதுக்கே காரணம் எங்கள் ஆத்தா தாங்க. ஏன் சும்மா ஒரு நாள் டியூட்டோரியல் போய்ட்டு இருக்கும்போது, ஒரு டியூஷனுக்கு போய்ட்டு இருக்கும்போது அந்த பையன்கிட்ட பேசிட்டு வந்தேன் நடந்து. எங்கள் அம்மா பார்த்துட்டா, எத்தனை நாளாமா திட்டம் போட்டுட்டு இருக்க ஓடலாம்னு. ஸ்கூலுக்கு போறியா லவ் பண்ண? அந்த பொண்ணுக்கு அந்த ஐடியாவே இல்லையா, இந்த அம்மா தான் ஓப்பன் பண்ணியே விட்டுருக்கு. சில அம்மாக்களுக்கு வேறு வேலையே இல்லை, பார்க்குறவனெல்லாம் கனெக்ஷன் பண்ணியே பேசுவா. நீ பெத்தியா வெத்தியா வாங்கினியா? சில 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 தாய்மார் பாருங்க, பையனையும் பொண்ணையும் சந்தேகப்பட்டு எங்கேயோ யாரோ சொன்னா ஒன்று சொன்னா போதும் உடனே அதே வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நல்ல மதிப்பீடுகள் வேண்டும். ஆமென் ஆமென். ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, ஆண்டவரே என் பையனை ஆசீர்வதியும், அதெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். நீ கேட்டாலும் கேட்டாலும். அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நல்ல மதிப்பீடுகள் தேவை. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க உன் பையனை குறித்து உனக்கு என்னப்பா வேணும்? நல்ல மதிப்பீடு. உன் கணவரை குறித்து உனக்கு என்ன வேணும்? நல்ல மதிப்பீடு வேணும். பிரைஸ் தி லார்ட். உன் மனைவியை குறித்து உனக்கு என்ன வேணும்? நல்ல மதிப்பீடு வேணும். எவனோ ஒரு தீரும் புறம்போக்கு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி வீட்டில் வந்து நினைச்ச கூடாது, பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உறவுகளை ஹேண்டில் பண்ணுங்க, சரியா ஹேண்டில் பண்ணுங்க, நல்ல மதிப்போடு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், சக்கேவை பார்த்தவங்க என்ன சொன்னா எல்லாரும், இவன் பாவின்னா. பாவியான பெண்ணை பார்த்து சொல்றான் எல்லாரும், இவளை நாங்க விபச்சாரத்துல கையுங்களவுமா பிடிச்சோம். அங்க பாருங்க, நடு மத்தியான வேளையில ஒரு பெண் தண்ணி எடுக்க வர்றா, சீக்கார் யாக்கோபுடைய கிணத்துல. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இயேசுவை பாருங்க, இயேசுடைய மனநிலைமையை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. இயேசு சக்கே வீட்டுக்கு போனாரு. இல்ல உன்னை பத்தி தெரியும்ல ஏதோ அப்படி சொன்னாரா? சொல்லுங்க. அவருக்கு மனுஷனை பத்தி சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே. ஆனா எல்லாம் அறிந்தவர் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்காரு. கை தட்டுங்க பாப்போம். எல்லாமே தெரியும், ஆனா எல்லாத்தையும் மறைச்சு உட்கார்ந்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆண்டவர் படம் போட்டு காமிச்சாருன்னா அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகள் தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களுடைய குற்றங்களை குறைவுகளை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். என்ன செய்யாதீங்க? உங்க வீட்டில் உள்ளவங்களுடைய குற்றத்தையோ குறைவுகளையோ நீங்க என்ன செய்யாதீங்க? பெருசுபடுத்தாதீங்க. முதல்ல வீட்டில் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க. வீட்டில் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும்? வீட்டில் உள்ளவங்க குற்றங்களை குறைகளை நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதையே திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது? கிண்டி கிளறக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரியம், நீங்கள் மற்றவருடைய குறைகளை என்ன செய்யக்கூடாது? பெரிதுபடுத்தக்கூடாது. அதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. மூன்றாவது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
16, 17 வசனம். தயவு செய்து வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனம் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை. இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவர்களது தீச்செயலையும் அவர்கள் பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஒற்றுமை சீர்குலையாம இருக்கணும்னா முதல்ல வீட்டுல பெருமை பேசாதீங்க. ரெண்டாவது, வீட்டுல தவறுகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. மூன்றாவது, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவருடைய தவறுகளையோ குற்றங்களையோ அவர்களை பற்றிய மதிப்பீடுகளையோ நீங்கள் பழைய கடந்த கால நிகழ்வுகளை சிந்திக்காதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ரெண்டாவது பேசுறது, ஆனா மூணாவது ஒன்று இருக்கு, வாய் பேசாது. என்ன செய்யும்? நினைவு. சிந்தனை. எப்பவுமே அவங்கள பத்தி எப்படிதான் இருக்கும்? அதே சிந்தனை தான். நல்லா கவனிக்கணும், தயவு செய்து கவனிங்க. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, அவர் நம் பாவங்களை நினைவு கூற மாட்டார். யாரு? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என் பாவங்களை நினைவு கூறுவீர் என்றால் உமக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யாரு? கடவுள் நம் பாவங்களை நினைச்சு பார்க்கலங்க. ஆனா அங்க இருக்கிற நம்ம பாருங்க, பழைய எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு வரை தோண்டி தோண்டி திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்க சந்தோஷம் கெட்டு போனதுக்கு காரணம் என்னைக்கோ நடந்ததை இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்பவும் கணவரோட சிரிக்க முடியல, மனைவியோட சிரிக்க முடியல. ஏன்? நினைப்பு வந்துருது. அன்னைக்கு உள்ள நினைப்பு இன்னைக்கும் இருக்கு. நீங்க பாருங்க, பைபிள்ல யோசேப்பை பாருங்களேன். அவனுடைய சகோதரர்கள் ஒரு நாள் அவருக்கு முன்னால வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை அவங்க நினைச்சாங்க யோசேப்பு ஏதாவது தண்டிச்சிருவாரோன்னு. ஆனா யோசேப்பு சொன்னாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க நல்ல நினைவுகளை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா சகோதர சகோதரிகளே, நல்ல நினைவுகளுக்கு சொந்தக்காரர்களாக நீங்க இருக்கணும். பாசிட்டிவா சிந்திங்க, உறவுகளை வளர்க்கிறபடி சிந்திங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உறவுகளை உருவாக்கும்படி சிந்திங்க. மற்றவங்களை பத்தி கெட்டதா நினைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த சிந்தனையை முதல்ல மாத்துங்க. பாருங்க, இயேசுவை 3 முறை யாரு மறுதலிச்சா? பேதுரு. சொல்லுங்க. பேதுரு மறுதலிப்பார்னு இயேசு சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். சொன்னாருங்க. நீ மறுதலிப்ப 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 மறுதலிச்சாருங்க. மறுதலிச்ச பேதுரு திரும்ப தேடி போனாரு. தேடி போய் தான் சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ன ஆண்டவர் சொன்னார். கை தட்டுங்கப்பா. உன்னைய பத்தி எனக்கு தெரியுமில்லன்ட்டு அவர் போலத. பேதுரு அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் உட்கார்ந்துருக்கல. ஆண்டவர் பேதுருடைய நினைவையே எப்பா உனக்குள்ள நெகட்டிவ் எல்லாம் மாத்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் பாதித்து இருக்கிறதா, உன் வாழ்க்கையில சிறு ஒரு மகிழ்ச்சி கூட உனக்குள்ள இல்லாம போனது காரணம் பழைய நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட உறவுகளின் பழைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாலாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49 50 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49 50 வரை உள்ள வசனங்களை பாருங்க. யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதை கண்டு அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் நமக்கு எதிராக இராதவர்,
நம் சார்பாய் இருக்கிறவர் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாலாவது என்ன தெரியுமா? முதல்ல உங்க பெருமையை வீட்டில் என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டே கூடாது. ரெண்டாவது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற தவறுகளை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. மூன்றாவது, உங்க தப்பான கண்ணோட்டங்கள் மாற வேண்டும். உங்க தவறான கண்ணோட்டம் மாறணும். அவங்க ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாது, அது மாறணும். நாலாவது, உங்கள் அதிகாரங்களை உங்கள் வீடுகளிலே என்ன செய்யக்கூடாது, கவனமா பயன்படுத்தும். நீ கணவன் தான்பா, நீ மனைவி தான், நீங்க பெற்றோர் தான், பிள்ளைங்க தான், நீங்க வேலை செய்யற இடத்துல முதலாளி தான். ஆனா உங்க அதிகாரங்களை நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க, உமது பெயரால் ஒருவன் பேய் ஓட்டுனதை பார்த்தோம், நீ உடனே அவனை தடுக்க பார்த்தோம். ஆண்டவரே ஏன்பா தடுக்கீங்க? இன்னைக்கு நம்ம பாருங்களேன், நம்மளை விட வேற யாரும் இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர்லாம் பாருங்களேன், எல்லாம் அவங்க தான், வேற யாரும் உள்ள வரக்கூடாது. நல்ல கவனிங்க. இந்த உலகத்திலே இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? விண்ணிலும் மண்ணிலும் சர்வ அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். இயேசுக்கு சகல அதிகாரம் இருக்குங்க. பாருங்க, இயேசுடைய சீடர்கள் வந்து சொல்றாங்க, சமாரியர்கள் உண்மை விட மாட்டேங்காங்க, வானத்திலிருந்து எலியாவை மாதிரி நெருப்பை இறக்கி உங்களை அழிச்சிருமா? ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு என்னப்பா புத்தி, என்ன ஆகிப்போச்சு உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குரிய அதிகாரங்களை கவனமா பயன்படுத்துங்க. பிள்ளைங்களுக்குலாம் திருமணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு, அம்மாக்களுக்குலாம் சொல்லக்கூடிய அறிவுரை, அப்பாக்களுக்கு சொல்ல அறிவுரை, அவங்களை அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க போய் உள்ள நினைச்ச கூடாது, நுழையக்கூடாது. இந்த பெர்க்மான் சபா பாருங்க, 3 பையங்களுக்கு மேரேஜ் முடிச்சாங்க. இல்லை ஏன்னா தம்பிகளுக்கு ஆளுக்கு 3 பேர் வேலையை பார்த்துட்டு போப்பா, நல்லா ஜம்முன்னு இருக்காங்க, ஒரு டிஸ்டர்ப் இல்லை. எனக்கு சமீபத்தில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஐயா, அந்த அம்மா டீச்சரு, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போனது அவங்க வீட்டில் இருந்து, சாயங்காலம் கூட்டு போனது ஒரு வீடு கூட்டு போகிறாங்க, புது வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், என்னம்மா தம்பி, 3 பையங்களுக்கு மேரேஜ், இது 3வது பையன். ஒவ்வொரு பையனுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி முதல்ல பண்ணுறது வீடு கட்டி வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பேசியாச்சு, முடிச்சாச்சா, பொண்ணோட எல்லா பொருளும் அங்கே அவன் வீட்டுக்கு, அப்புறம் அவங்களே சோத்தை பொங்கட்டும், சாப்பிடட்டும், மண்டையை உடைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அந்த அம்மா சொல்லுது, நானும் என் வீட்டுக்காரரும் திடீர்னு பார்த்தா சிம்லாவில் இருப்போம், இங்கே இருக்கிற பக்கியெல்லாம் எப்படி இருக்கு, அப்படியே மருமக சோறு போட மாட்டேங்காலே, பேதில் போவா, நாசமாக போட்டு திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கிழவி சொல்லுது, நாங்கள் 60 வயசுக்கு மேலே சிம்லா போயிட்டுருக்கோங்க. 2 பேரும் வரக்கூடிய வருமானத்தை சொல்கிறாங்க, பிள்ளைகிட்டலாம் 10 பைசா வாங்க மாட்டோம்ல, ரிட்டையர்ட் பண்ணோம்லாம் வருது இல்லை, அவங்களுக்கு நம்மளால தொந்தரவே இல்லை. அப்படி திடீர்னு பார்த்தா எங்கேயாவது டூரு, எங்கேயாவது அங்கே போயிட்டே இருப்போம்யா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மருமகனே இருக்க விட மாட்டாக்கா, மவனே இருக்க விட மாட்டாக்கா, எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து. இவன் தான் பஞ்சாயத்து கேங் லீடர் போல. வீட்டில் எல்லாம் சரி பண்ணுங்க. இதெல்லாம் சரி பண்ணாதான் இயேசுவோட ஆசீர்வாதம் வரும். இதெல்லாம் சரியாக இல்லாமல் ஆசீர்வதிப்பாரா? புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த அம்மாவோட செய்தியோட முடிச்சிருந்தானே, அந்த அம்மா சொன்னிச்சு, சந்தோஷமா இருக்கும் ஐயா, கிழவன் கிழவி தான், எங்களை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, இப்போ தான் ஹனிமூனுக்கு போயிட்டு வர்றீங்களோ, டெய்லி ஹனிமூன் தான் போயா. ஹனிமூன் ஆபிரகாமுக்கும் ஜாராவுக்கும் ஹனிமூன் இருந்திருக்கு 100 வயசுல. நல்ல மனிதர்கள் வாழுகிற எல்லாமே ஹனிமூன் தான், தேன் நிலவு தான். நல்ல தம்பதிகளுக்கு வயசுக்கு உண்டா? சொல்லு ஏமா, சொல்லு, கல்யாணம் முடிஞ்சவள சொல்லு, உனக்கு வந்து வயசு உண்டா? உன் கணவனுக்கு மனைவிக்கு அடல
உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் தேன் நிலவுக்குரியதுதான். அதை புரிஞ்சுக்கிடாம வாழ்க்கையை வீணாக்க கூடாது. கணவன் மனைவியோட அந்நியத்துக்கு இடையில, அந்யோன்யத்துக்கு இடையில பிள்ளைங்களுக்கு இடமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைகளை ஞானத்துல வழி நடத்து. உன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல உனக்கு சரியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாமே ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் நினைச்சதை என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கீங்க பாத்தீங்களா? தப்பு. நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க, அவனுக்கும் வேற இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனித வாழ்க்கையில கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நறுமணத்தை கொடுத்திருக்கிறார். என் வேர்வை வாசம் வேற, உன் வேர்வை வாசம் வேற. என் டேஸ்ட் வேற, உன் டேஸ்ட் வேற. ஒரே நான் பெத்தங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு ஏன் டேஸ்ட் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. விட்டுப்புடி. கடவுள் அவர்களை உயர்த்துவார், நல்லவர்களாக மாற்றுவார், குடும்பம் செழிக்கும். கையை தட்டுங்க பாப்போம். நீங்கள் அதிகாரிகளாக இருந்து விட்டீர்கள் என்றால் ஒரு நாள் அனாதைகளாக மாறுவீர்கள். அப்பாவா இருந்து பாருங்கள், அம்மாவா இருந்து பாருங்கள். நீங்கள் உலகத்தை விட்டு சென்ற பின்னும் உங்கள் இல்லத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நினைவிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புரியுதா புரியலையா? எழுந்து. உறவுகளை உருகுலைத்து விட்டால் உலகம் அழிந்துவிடும். உறவுகளை கட்டி எழுப்புங்கள், உலகம் இனிமையாய் மாறும். கண்களை மூடும். 4 காரியம் மறந்துடாதீங்க. உறவுகள் நல்லா இருக்குன்னு என்ன செய்யணும்? வீட்டில் பெருமை பேசக்கூடாது, நண்பர்கள்ட்ட பெருமை பேசக்கூடாது, பழக்க வழக்கத்தில் பெருமை பேசக்கூடாது. 2வது, ஒருவருடைய தவறுகளை தூற்றி திரியக்கூடாது. 3வது, பிறரை தவறான கண்ணோட்டத்திலேயே நீங்கள் பார்த்து வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் அவரிடம் உள்ள நல்லது உங்களுக்கு ஒண்ணுமே. 4வது, உங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். வீட்டில் அப்பாவா இருக்கணும், வீட்டில் அம்மாவா இருக்கணும். அங்க போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடாது, அங்க வார்டனா இருக்கக்கூடாது, அங்க டீச்சரா இருக்கக்கூடாது. உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் சரியாக உங்களை கொடுத்து பாருங்கள். சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்று இனிமையானது. கண்களை மூடும். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டாரும் உம்மை நேசிக்க, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பகைமைகள் மாறி வளமுடன் வாழ அருள்தாரும். ஆமென்.